குறிப்பாக அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் செம்மணிக்கு அருகாமையில் நடைபெறுகின்ற அணையா விளக்கு போராட்டத்தினுடைய முக்கியமான பங்காளிகளாக அனைத்து தமிழ் மக்களும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான வேண்டுதலை நான் எல்லோரிடமும் உருக்கமாக முன்வைக்கிறேன். குறிப்பாக தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய இனப்படுகொலையின் சாட்சியங்களாக இருக்கின்ற பல எலும்புக்கூடுகள் தென்படுகின்ற மனித புதைகுழிகளின் அடையாளமாக இப்பொழுது வரை இறுதியாக கண்டுபிடிக்கப்பட்ட அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகிலே தோண்டி எடுக்கப்படுகின்ற 19 வரையான மனித எலும்புக்கூடுகள், அதுக்கு பிற்பாடு இன்னும் பல எலும்புக்கூடுகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் தடயவியல் நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த நேரத்தில் பல்வேறுபட்ட இடங்களிலும் குறிப்பாக மண்டதீவு மற்றும் சிலாவத்தை முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கொக்குளாய் கொக்கு தொடுவாய் பகுதிகள் குமுளமுனை பகுதிகளில் மன்னார் திருக்கேதீஸ்வரத்தில் இவ்வாறு பல இடங்களில் யாழ்ப்பாண மண்ணிலே பல இடங்களில் நாங்கள் தோன்றுகின்ற இடமெல்லாம் மனித எலும்புக்கூடுகளையும் மனித எச்சங்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்தினுடைய செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளும் இன்றி அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் குழந்தைகள் தாய்மார்கள் பெண்கள் இளைஞர்கள் யுவதிகள் என்ற அடிப்படையில் தான் அந்த எலும்புக்கூடுகளுடைய அம்சங்களும் வயதுகளும் குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக நீதிமன்றத்தாலும் தடயவியல் நிபுணர்களாலும் தரப்படுகின்ற ஆதாரங்களின் அடிப்படையிலும் அந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பாக 1995 ஆண்டிலிருந்து 2001 ஆண்டுக்கு இடைப்பட்ட அந்த கால பகுதியிலே யாழ்ப்பாண மண்ணிலே கொத்து கொத்தாக காணாமலாக்கப்பட்ட பல பேருடையதாக இருக்கலாம். அதுக்கு பிற்பாடு 2008-2009 இறுதி யுத்த கால பகுதியிலும் சரணடைந்தவர்கள் பல பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சரணடைந்த முன்னாள் போராளிகள் பல பேருடையதாகவும் இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் மக்களிடம் உண்டு. ஆகவே இந்த சந்தேகங்களுடைய மிகப்பெரிய வெளிப்பாடுதான் இந்த எலும்புக்கூடுகள் மீதான மக்களுடைய அணையா விளக்கு என்கிற இந்த போராட்டம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வருகின்ற இந்த நேரத்தில் அவருக்கு இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு திறந்த வழியாக அதனை ஒரு அடையாளப்படுத்தி வெளிப்படுத்துகின்ற ஒரு போராட்டமாக இந்த அணையா விளக்கு போராட்டம் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் குறிப்பாக தமிழ் தேசியத்தினுடைய திரட்சியாக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஒவ்வொரு மக்களும் தமிழ் தேசிய மக்கள் அணியாக நாளை மறுதினம் அதற்கு அடுத்த நாள் 23, 24, 25 தேதிகளில் செம்மணியினுடைய அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் அந்த பகுதியிலே நாங்கள் ஒன்று கூடி அந்த விளக்கை அணையாமல் எங்களது போராட்டத்தை 3 நாட்களுக்கும் கொண்டு செல்லுகின்ற முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இந்த நாளை உணர்ந்து ஒவ்வொருவரும் பங்களிக்குமாறு அனைத்து ஈழத் தேசிய உறவுகளிடமும் எம்மினத்திடமும் இது ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளம். நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய பங்களிப்பு எங்கள் மண்ணிலே எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை அடையாளப்படுத்துகின்ற ஒரு போராட்டம். எல்லோரும் அணியாக திரண்டு இதிலே பங்கு கொள்ளுமாறு உங்கள் எல்லோரையும் மிகவும் வாஞ்சியோடும் அன்புரிமையோடும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றிகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மொத்தமாக 11 சபைகளிலே நாங்கள் போட்டி போட்டிருந்தோம். அந்த வகையிலே 11 சபைகளிலே 7 சபைகளிலே இலங்கை தமிழரசு கட்சி முழுமையாக ஆட்சி அமைச்சிருந்தது. 2 சபைகளிலே இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அமையவில்லை. பட்டிப்புல பிரதேச சபை கடந்த வாரம் நடந்து இன்று வாகர பிரதேச சபையிலும் கூட இலங்கை தமிழரசு கட்சி சகோதரர் மோகன் அவர்களை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தவிசாளர் வேட்பாளராக இருந்தோம் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள். அந்த வகையிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பிலேயும் ஒருவரை அவர்கள் முன்னிறுத்தியிருந்தார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இலங்கை தமிழரசு கட்சியும் சகல பிரதேச சபைகளிலேயும் நாங்கள் ஒன்றாக ஆட்சி அமைச்சிருக்கிறோம். அந்த வகையிலே வாகர பிரதேச சபையிலேயும் எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் சார்பிலே தெரிவு செய்யப்பட்ட 2 உறுப்பினர்களும் எங்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். இதை சிலர் கேட்கலாம், இது எப்படி உங்களுக்கு தெரியும், இந்த வாக்கெடுப்பு முறையிலே ரகசிய வாக்கெடுப்பு நடந்தால் எப்படி தெரியும் என்று. இதிலே பலருக்கு தெரியும், ரகசிய வாக்கெடுப்பா பகிரங்க வாக்கெடுப்பா என்ற ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படும்.
நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த தவிசாளர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட மோகன் அவர்கள் பகிரங்கமாக தலைவர் தெரிவுக்கான வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும் என்று வாக்களித்திருந்தார். அதுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 2 உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். அந்த வகையிலே 8 உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பு வேண்டும் என்றும் அதே நேரத்தில் 11 உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்பு வேண்டும் என்றும் வாக்களித்திருந்தார். இதிலே மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, இந்த 11 உறுப்பினருக்குள்ளே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்த 7 உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி அதாவது அன்றகுமார திசாநாயக்குடைய என்பிபி கட்சியை சேர்ந்தவர்கள் 3 உறுப்பினர்களும் சஜித் பிரேமதாசாருடைய தரப்பை சேர்ந்த ரிஷாத் பதுதீன் அமீர் அலியுடைய தரப்பிலே ஒரு உறுப்பினர் டெலிபோன் சின்னத்திலே போட்டு ஒருவரும் இணைந்து 11 பேர் ரகசிய வாக்கெடுப்பு வேண்டும் என்று வாக்களித்திருந்தார்கள். இதைவிட அவர்கள் கூட்டாக சேர்ந்திருக்கிறார் என்றதை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்கு வேற எந்த காரணமும் தேவையில்லை. அதாவது ரகசிய வாக்கெடுப்பு வேண்டும் என்று, அதாவது நாட்டிலே ஊழல் மோசடி அதுகளை பற்றி பேசுறவர்கள், இந்த பிரதேசத்திலே பல விடயங்களை பேசுறவர்கள் இன்று இலங்கை தமிழரசு கட்சியை வாகர பிரதேச சபையிலே தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தேசிய மக்கள் சக்தி, அதே நேரத்துல தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, அதே நேரத்துல ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த வாகர பிரதேச சபையிலே செயல்பட்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பாக போட்டி போட்ட வேண்ட எங்களுடைய சகோதரருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலே சுவாரஸ்யமான விஷயம் என்னென்று சொன்னால், பகிரங்கமாக நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஆரேம்பதி, செங்கலடி, வாழச்சேன, வாகர என்ற பிரதேச சபையிலையும் ஏறாவது ஓட்டமாக நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்று நாங்கள் பகிரங்கமாக சொல்லியிருந்தோம். ஆனால் தமிழரசு கட்சி வாகர பிரதேச சபையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் ஒப்பந்தம் செய்து புனான பிரதேசத்தை நாங்கள் தாரவாத்து கொடுக்க போறோம், இப்படி பல விமர்சனங்களை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்தவர்கள் கடந்த ஒரு வாரமாக முகநூலூடாகவும் சமூக வலைதளங்களூடாக முன்வைத்து வந்திருந்தார்கள். ஆனால் இன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்த சகோதரர் ஜெயந்தன் என்றவர் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த ஒரு சகோதர இஸ்லாமிய உறுப்பினர் கைதர் என்றவரை கையெல்லாம் போயிட்டு கடைசியில அவரை முன்மொழிந்து வழிமொழிந்தார்கள். அப்ப இதிலே எங்களை பொறுத்தளவிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றது இன்று உணர்ந்திருக்கிறார் என்று சொல்றது நேற்று நான் பெருமை அடைகின்றேன். என்றால் ஏதோ ஒரு வகையாக இஸ்லாமிய உறுப்பினர்களுடன் பேசுவது ஒரு துரோகம் குற்றம் என்று சொன்னவர்கள் அவர்களே இன்று ஐக்கிய மக்கள் சக்தியிலே தெரிவு செய்யப்பட்ட கைசர் என்றவர்களை முன்மொழிந்திருக்கிறார் என்றது உண்மையிலே வரவேற்க வேண்டிய விடயம். என்றால் இந்த பிரதேசத்திலே முஸ்லிம் தமிழ் உறவுக்கு எதிராக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டுமில்லை நாட்டிலே பேசிக் கொண்டிருக்கிற கட்சி இன்று அவர்கள் தங்களுடைய சிந்தனையை அந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறார் என்று சொன்னால் எங்களுக்கு உண்மையிலே பெருமை தரும் விடயம். எது எப்படி இருந்தாலும் இறுதியாக இறைவனுடைய தீர்ப்பு இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒருவர் சகோதரர் ரசி அவர்கள் எதிர்த்தவிசாளராக ரகசிய வாக்கெடுப்பினூடாக தெரிவு செய்யப்பட்டார். அப்ப அதுல கடைசியில ஒரு சிலர் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பொய்களை சொல்லி ஏமாற்றுகள் கடைசியிலே இந்த சபையிலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் உண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சி 6 ஆசனங்களும், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு இந்த பிரதேச சபையிலே 7 ஆசனங்கள் இருந்தது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்த எங்களிடம் பல தடவைகள் கேட்டிருந்தார்கள், தங்களுக்கு வாகர பிரதேச சபை தந்தால் அனைத்து சபைகளிலும் தாங்கள் ஆதரவு எங்களுக்கு தருவோம் என்று. ஆனால் ஒரு கொள்கையின் அடிப்படையிலே நாங்கள் இல்லை, நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடன் சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் என்றதின் அடிப்படையில் நாங்கள் அந்த ஆதரவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று தேசிய மக்கள் சக்தி, குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி, இந்த நாட்டிலே தாங்கள் பல விடயங்களை பேசிக் கொண்டு வரும் இந்த தேசிய மக்கள் சக்தி இன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடன் இணைந்திருக்கிறார் என்றது, அதே ஐக்கிய மக்கள் சக்தியுடனும் இணைந்திருக்கிறார் என்றது தேசிய மக்கள் சக்தி இந்த உலகத்திலே இருக்கும் அனைவரும் இன்றைய நாளிலே இந்த நடந்த தெரிவின் ஊடாக அறிந்திருப்பார் என்றதை பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன். நன்றி.